தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது பொதுவாக இந்தியாவை பார்த்திங்கன்னா, இந்தியாவோட எதிர்காலம் மிக மோசமாக இருக்கிறது. எப்படின்னாக்கா, இந்தியாவில் வந்து தாய்மொழி கல்வி இல்லை. அதனால் இப்போ வந்து நிறைய பசங்களுக்கு எழுத படிக்கவே தெரில. பள்ளிக்கு செல்கிற மாணவர்கள் பெரும்பாலானோருக்கு ஒரு 70% மேலே உள்ள பசங்களுக்கு சரளமாக வேகமாக எழுத படிக்க தெரியவில்லை. இது ஒரு பிரச்சனை. ஏன்னா தாய்மொழியில் கல்வி இல்லை, முழுக்க முழுக்க தாய்மொழியில் கல்வி இல்லை. அந்நிய மொழியை வந்து கல்வியில் வந்து அனுமதிக்கவே கூடாது, வெறும் தாய்மொழி கல்வி தான் இருக்கணும். அதனால் நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரில. 70% மாணாக்கர்களுக்கு மாணவியர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை, சரளமாக வேகமாக எழுத படிக்க தெரியவில்லை. இது ஒரு பிரச்சனை. அப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இங்கே ஆங்கில கல்வி இருக்குல்ல, ஆங்கில கல்வி கற்று அதில் தேர்றாங்கள ஒரு கொஞ்சம் சதவீதம் பேர், ஒரு சதவீதம் தான் தேர்வாங்க. அதில் நல்ல திறமையானவர்கள் உருவாகுவார்கள். இந்த ஆங்கில வழி கல்வியில் ஆங்கில வழி கல்வி 1% அல்ல 2% தான் கொஞ்சம் திறமையானவர்கள் வெளியே வருவாங்க. அவங்களில் ஒரு பெரும்பகுதியினர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது இங்கே இருக்கிற பெரும்பகுதியினர் படிக்க முடியல, தாய்மொழி கல்வி இல்லை என்கிற காரணத்தை அடிப்படையாக கொண்டு இங்கே பெரும்பாலும் ஒரு 70%க்கு மேலான மக்களால் வந்து சரியாக வேகமாக எழுத படிக்க தெரியவில்லை, சரளமாக வாசிக்க தெரியவில்லை. இப்படி ஒரு பிரச்சனையில் இங்கே பெரும்பாலான மாணாக்கர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கல்வி முறையில் உள்ள குழப்பங்கள் இருக்குல்ல, சீர்கேடுகள், ஆங்கில வழி கல்வி, இதில் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ போராடி தேர்ச்சி பெறுகிறார்கள் அல்லவா. ஒரு குறிப்பிட்ட 1% அல்ல 2%, 100ல் 1%, 2%. இந்த ஆங்கில வழி கல்வி இருக்குல்ல, ஒரு மோசமான இந்த ஆங்கில வழி கல்வி, இதை வந்து இதில் கற்று தேர்ந்து போராடி எதிர்நீச்சல் அடித்து எப்படியோ தத்தடித்து தேர்ச்சி பெறுகிற அந்த 2% பேர் வச்சுக்கோம். அதில் 1% பேர் எங்கே போகிறாங்கன்னா வெளிநாட்டுக்கு ஓடிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் மீதி 1% தான் இங்கே வந்து கொஞ்சம் உயர்ச்சவங்க இருக்காங்க. மீதி பெரும்பாலானவர்கள் படிக்காத ஒரு கூட்டத்தை தான் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கல்வி முறை. அப்போது இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அச்சுறுத்தல் நிறைந்தது. அதனால் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களால படிப்பில் பயணிக்க முடியவில்லை, கல்வியில் பயணிக்க முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. ஏன்னா கல்வியில் வந்து சாதிக்கணும், ஏதோ ஒன்று வகையில் நம்ம தெரிஞ்சுக்கணும், மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும், நாம் எதிர்காலம் கனவு காணணும். அப்படி கனவு எதிர்காலத்தை பற்றி கனவு காணும்போது தான் அவங்க இந்த போதைப் பொருட்கள்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா கனவு வந்து சீரழிஞ்சு போயிடும், நாம் காண்கிற கனவு வந்து வீணாக போயிடும், வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவோம், நமது கனவுகளை நாம் நிறைவேற்ற முடியாமல் சாதிக்க முடியாமல் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற பயம் அவங்கள வந்து இந்த போதைப் பொருளுக்கு போக விடாது. போதைப் பொருள் அல்லது ஒரு கெட்ட பழக்கங்களை கற்றுக்க விடாது. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னாக்கா, அவர்களால் கனவு காண முடியவில்லை, அவர்களால் கல்வி கற்க முடியவில்லை. அதனால் எதிர்காலத்தில் அவர்கள் சாதிப்பார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வந்து நம்பிக்கை இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை தாங்கள் சீரழித்துக் கொள்கிற ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது அவர்கள் நிலை இருக்குல்ல, ரொம்ப பரிதாபகரமான நிலை, அந்த பரிதாபகர நிலை. அதனால் அவங்க தங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக பெரியவர்களிடமும் பெற்றோர்களிடமும் தங்களுடைய எதிர்ப்பை இங்கே இருக்கிற இந்த ஆங்கில வழி கல்விக்கு எதிராக, அந்நிய மொழி ஆதிக்கங்களுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போதைப் பொருளுக்கு திரும்புகிறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். பள்ளிகளில் ஆசிரியர்களை பெரியவர்களை மதிப்பதில்லை, போதைப் பொருள்களை அதாவது மரியாதை குறைவான செயல்களில் ஈடுபது, கெட்ட வார்த்தைகளில் பேசுவது, அந்த மாதிரி வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாவது, இப்படி ஒரு பெரும் கூட்டம் வந்து இந்த மாதிரி திரும்புகிறாங்க, இந்த மாதிரியான திசைகளில் திரும்புகிறார்கள். அதனால் வந்து இப்படி பெரும் கூட்டம் இப்படி போதைப் பொருளை நோக்கி போயிட்டுருக்கு. அதில் படித்து தேர்ந்த 2%ல் 1% வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இன்னும் 1% தான் இந்த நாட்டிலே இருக்காங்க, இந்த நாட்டிலே இருக்க போகிறாங்க. அப்போது இந்த இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது பாருங்கள். ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போகிறோம் என்கிற அந்த காலத்தை எதிர்நோக்க நாம் தயாராக காத்திருக்க வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில வழி கல்வி வேறு, ஆங்கில வழி கல்வி அதுவே பசங்களுக்கு புரியலை. இந்த லட்சணத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா
50 பேர், 54 பேர், 60 பேர்லாம் இருக்காங்க ஒரு வகுப்பில். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 60 மாணவர்களை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துவார்? அவர் கட்டுப்படுத்துகிற வேலையை செய்வாரா? அவர் பாடம் நடத்துகிற வேலையை செய்வாரா? 60 மாணவர்களை கண்டிப்பாக மாணாக்கர்களை வந்து அந்த ஆசிரியரால் கட்டுப்படுத்தவே முடியாது. 60 மாணாக்கர்களை ஒரு ஆசிரியர்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்புறம் எங்கே பாடம் நடத்துறது? கட்டுப்படுத்தி அமைதியாக உட்கார வச்சா தானே அப்புறம் பாடம் நடத்த முடியும், கல்வி கற்பிக்க முடியும். அதுவும் என்ன மாதிரியான கல்வி? ஆங்கில வழி கல்வி. சும்மாவே 10 பேரை உட்கார வச்சு ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினா கூட அந்த ஆங்கில வழியில் கல்வி கற்பித்தால் கண்டிப்பாக அந்த கல்வி அந்த மாணவர்களுக்கு ஏறாது. நல்ல எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து நல்ல ஒரு ஆங்கில வழி கல்வியில் ஒரு ஆசிரியருக்கு 10 மாணவர்கள் வீதம் நீங்கள் வந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து ஒரு பள்ளியில் நீங்கள் கல்வி கற்பித்தால் கூட அந்த கல்வி அவர்களுக்கு ஏறாது. ஏன்னா தாய்மொழி கல்வி கற்றால் தான் ஏறும். அப்படி இருக்கும்போது ஒரு வகுப்பறையில் 50 மாணவர்கள், 40 மாணவர்கள், 60 மாணவர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர் ஆங்கில வழியில் கல்வி கல்வியை கற்பித்தால் எப்படி அந்த மாணாக்கருக்கு கல்வி கற்றுக்கொள்வார்கள்? வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. அந்த ஆசிரியர் வந்து மாணாக்கர்களை கட்டுப்படுத்துவாரா? சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதியாக உட்கார வச்சாதான், அவர்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இவர் பாடம் நடத்த முடியும். ஒரு பெஞ்சு டெஸ்கில் பார்த்திங்கன்னா 4 பசங்க இருப்பாங்க, 4-5 பசங்க இருப்பாங்க. நெருக்கி அடிச்சுக்கிட்டு 60 பேரெல்லாம் அமைதியாக உட்கார வைக்கவே முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா மாணாக்கர்களுக்குள்ள வேறு மாதிரியான போட்டி வந்துருச்சு. யார் துருதுருன்னு இருக்கிறது, யார் ஆசிரியருக்கு எதிராக ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆசிரியரை எப்படி வெறுப்பேற்றுவது அப்படிங்கிற முனைப்பில் ஒரு 10, 15, 20 மாணாக்கர்கள் அந்த 60 பேரில் இருப்பாங்க. 60 மாணாக்கர்கள் ஒரு 20 பேர் அப்படி இருப்பாங்க. அந்த அளவுக்கு கல்வி முறை குறித்த ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையே கிடையாது. நம்ம இந்தியா அல்லது வந்து தமிழ்நாடு எல்லாம் எதை வேணால் சொல்லலாம். கல்வி முறை கொடுத்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையே கிடையாது. வெறும் இந்த மாட்டு கொட்டாயில் வந்து மாட்டை வந்து வளர்க்குற மாதிரி, ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை, ஆடு மேய்ப்பது போன்ற ஒரு அணுகுமுறை இந்த மாணாக்கர்களுக்கு கல்வி கற்பது அப்படிங்கிறப்போ. அதனால் வந்து நீங்கள் கல்வித்துறைக்கு எவ்வளோ தான் செலவு செஞ்சாலும் அது வந்து எந்தவித பலாயிரக்கணக்கான கோடி நீங்கள் கல்வித்துறைக்கு செலவு செஞ்சால் கூட அதனால் ஏற்படக்கூடிய பயன் வந்து கொஞ்சம்தான். ஏன்னா ஒரு 20 மாணாக்கர்களுக்கு ஒரு ஆசிரியர் வைக்கணும். 20 பேர்த்துக்கு தாண்டக்கூடாது. அப்போ தான் அந்த ஆசிரியர் அந்த மாணாக்கர்களிடம் அன்புடனும் அமைதியாகவும் கல்வி கற்பிக்க முடியும். ஒவ்வொரு மாணவர்களிடம் தனித்தனி கவனத்தை செலுத்த முடியும். 60 மாணாக்கர்களை வந்து ஒரு ஆசிரியரோட தலையில் சுமத்துனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அப்போ கடமைக்கு அவர் பாடம் நடத்துகிற மாதிரி நடிச்சுட்டு தான் போகணும். அந்த மாதிரியான நிலைமை. ஆட்சியாளர்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையே கிடையாது. ஆட்சியாளர்கள் இப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமித்தால் வந்து இன்னும் 2-3 மடங்கு ஆசிரியர்கள் தேவை. அப்போ தான் அந்த மாணவ சமுதாயத்தை ஒழுங்காக வழிநடத்தி செல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முதலீடு. அந்த முதலீடு நீங்கள் வந்து மாணவர்களுக்காக கல்விக்காக செலவிடுவது என்பது ஒரு முதலீடு. அது பின்னாடி வந்து இந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்காக, அது பொருளாதார வளர்ச்சிக்கு அதுதான் உதவியாக இருக்கும். அதில் போய் கஞ்சத்தனம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கல்விக்காக செலவிட போய் கஞ்சத்தனம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அளந்து போடுறது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு போடுறதெல்லாம் பெரிய சாதனையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடை சாப்பிடவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மோசமான உணவு அதையும் இன்றைக்கி வந்து பெரிய சாதனையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் பாருங்கள், முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னமோ அங்கே உள்ள மக்களுக்காக செலவு செய்கிறாங்க. குழந்தை பேரை ஊக்குவிப்பதற்காக குழந்தை கொள்ளும்போது அந்த குழந்தைகளுக்காக மாதம் 40,000 ரூபா கொடுக்குறாங்க ஜப்பான்லலாம். அந்த அளவுக்கு அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து அந்த உள்ள மக்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஏதோ செலவு பண்ணிட்டா உடனே அதில் ஒரு விளம்பரம் தேடுறது. ஏதாவது ஒரு நலத்திட்டம்னா கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு நலத்திட்டம் காமிச்சிட்டு அந்த நலத்திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தரமே இருக்காது. தரமற்ற ஒரு நலத்திட்டங்களை வழங்கி விளம்பரம் தேடுகிற மனப்பான்மை தான் இங்கே இருக்குது. அதனால் வந்து ஒரு 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து தாய்மொழி வழியில் கல்வி கொடுக்க வேண்டும். அப்போ தான் ஒரு ஆசிரியர் மாணவர்கள் ஆகிய இருவருக்கும் இடையான உறவு நல்லாயிருக்கும். ஒரு மரியாதை வரும். ஆசிரியர்கள் மீது மாணவர்களுக்கு ஒரு மரியாதை வரும்.
ஏதோ நமக்கு கற்றுக் கொடுக்குறோம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் அங்கே இருந்தால் வந்தது அப்படிங்கிற அந்த மாணவர்களுடைய உணர்வு. அதனால் வந்து மதிப்பாங்க, பெரியவங்களை மதிப்பாங்க, பெற்றோர்களை மதிப்பாங்க. சமூகத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ வந்து 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் நியமித்தால் இங்கே வந்து இன்னும் 2-3 மடங்கு ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவ்வளோ வேலைவாய்ப்பு இங்கே இருக்குது. அந்த வேலைவாய்ப்பை வந்து இவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க. அது தெரியல, இவங்க கண்ணுக்கே அது தெரியல. 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நிற்கணும். ஆனால் இங்கே வந்து 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால நிறைய வேலைவாய்ப்பு வந்து மூடி மறைக்கப்படுகிறது. இவங்க கண்ணுக்கே இது தெரில, அதை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து. அப்போது இன்னும் பல லட்சம் பேர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அப்போல்லாம் போட்டால் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணுமா, அதுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பளத்தை எல்லாருடைய சம்பளத்தையும் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. இவ்வளோ வேலைவாய்ப்பு, இவ்வளோ தேவை இருக்கிறது, வேலை செய்வதற்கு இவ்வளோ ஆட்கள் தேவையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கே சம்பளத்தை நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ தேவைகளுக்காக நீங்கள் ஆட்களுக்கு எப்படி நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்க? அதனால் வந்து ஒரு தேவைக்கு தான் நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். தேவைக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்காம, பெருமைக்காக சம்பளம் கொடுக்காம, சும்மா அவங்களுக்கு தேவைக்காக கொடுக்கணும். அதாவது ரொம்ப அதிகமாக நிறைய எல்லா வேலைவாய்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னால் எத்தனை லட்சம் ஆசிரியர்கள் இன்னும் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதுபோல் தான் ஒவ்வொரு துறையிலையும் வந்து தேவையை கரெக்டாக கணித்து யூகித்து அந்த தேவைக்கேற்ற வேலைவாய்ப்புகளை கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் வந்து எல்லோரும் படிக்கிறாங்க, ஆனால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் வந்து படிக்கிற கடமையை செய்கிறாங்க. எல்லாருமே படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலானோர் படிக்கிறாங்க. ஆனால் வேலை கொடுக்கறது அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வேலை கொடுக்கணும். படிக்கிறது மக்கள் தங்களுடைய கடமையை செஞ்சுட்டாங்க. நிறைய படித்து முடிச்சு நிறைய பெண்கள்லாம் வீட்டில் தான் இருக்காங்க, வேலை கிடைக்காம. அதனால் வந்து ஊதியத்தை குறைத்து நிறைய இருக்கிற எல்லா வேலைவாய்ப்புகளையும் வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து இங்கே வந்து ஒரு ஆட்சி செய்வது அதில் ஒரு நிர்வாகமோ எளிதாக இருக்கும், இனிதாக இருக்கும். கல்வி கற்பிப்பது கூட இனிதாக இருக்கும், எளிதாகவும் இருக்கும். கல்வி கற்றுக்கொள்வது மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவமாக அது இருக்கும்.